வந்திருக்கிற மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சபீஷ் சித்தப்பா மட்டும் இல்லை, எனக்கு அவர் என்னோடய குரு. நான் ஒரு இசையமைப்பாளராக இப்போ நிற்கிறேன்னா, ஸ்ரீகாந்த் தேவா நிற்கிறேன்னா, எனக்கு முதல்ல விரலை பிடிச்சி கீபோர்டு வந்து அவர் தான் வந்து சொல்லி கொடுத்தாரு. ஸோ அவர் இல்லைன்னும் போது எனக்கு ஒரு சித்தப்பாவும் இழந்துட்டேன், என்னோடய குருவே இழந்துன்னு தான் சொல்லுவேன் நான். அதாவது அவருக்கு நான் ஒரு மகன் தான் சொல்லணும். ஆக்சுவலாக ரொம்ப என்னை பத்திரமா பார்த்துப்பார். அவரும் பெரிய கீபோர்ட் பிளேயர் ஆக்சுவலாக. ஸோ சின்ன வயசுலேருந்து அவர் அந்த கீபோர்டில் அவர் விரல்கள் பார்த்து தான் நான் வந்து கீபோர்ட் பிளேயராக தான் நான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்தேன். ஆக்சுவலாக அவர் இல்லைன்னும் போது என்னால் நம்பவே முடியல. அது ஒரு 3 நாள் முன்னாடி கூட நாங்கள்லாம் பேசிட்டு ஒரு ரிகர்சலில் ஒன்றா இருந்தோம். அப்போ கூட எப்படிப்பா இருக்கான்னு கேட்டார். நல்லா இருக்கேன்ப்பான்னு சொன்னேன். நல்லா பேசியிருந்தார். இப்போ இல்லைன்னும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா வந்து அவரை அப்பாவை பார்க்கவே முடியல. ரொம்ப உடஞ்சிட்டார் அப்பா, அவரோட தம்பி இல்லைன்னொன்னே. அவர் பாடின பாடலில் நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக குண்டத்தில் கோயில் கட்டி, ஆண்டாள், காற்றடிக்குது, உதயம் தேட்டரில். அதனால் ஏகப்பட்ட நான் இப்போது பதத்தை தான் ரொம்ப பேச முடியல என்னால். அந்த சாங்க்கெலாம் மிகப்பெரிய ஃபேன் நான். ஆக்சுவலாக அந்த அப்பாவோட கான்செப்டில் அவர் வந்து பாடும்போது ஒரு சிங்கமாக வந்து பாடுவார். ஆக்சுவலாக ஆடியன்ஸ் அவர் பாடும்போது ஆடுவாங்க பாருங்கள். அதெல்லாம் இப்போ இதுக்கப்புறம் எங்கே நாங்கள் பார்க்க போகிறோன்ட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இசையமைப்பாளராக வந்து அவ்வளோ படங்கள் ஒரு 30-40 படம் கிட்ட பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கு அந்த ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அப்பா அம்மான்னு ஒரு அந்த சாங்கில் கேட்கும்போதே கண் கலங்கும். இப்போ அவர் இல்லைன்னும் போது இன்னும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. வார்த்தைகள் இல்லை. அவரோட இழப்பு எங்கள் குடும்பத்துக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ சொல்ல வார்த்தைகள் இல்லை. நன்றி. பல படத்துக்கு இசையமைச்சிருக்கீங்க. உங்களுடைய இசை பயணத்துக்கு அவங்க எவ்வளோ உறுதுணையாக இருந்தாங்க பின்னணி இசையமைக்கிறது? இல்லை, இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ரொம்ப நான் எப்படி சொல்லுதுன்னு தெரியல. டியூட் படத்தில் வந்து சரத்குமார் சார் என்ட்ரிக்கு வந்து ஏ மயிலாப்பூர் மயிலே அந்த பாட்டு போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1.5 நிமிஷம் கிட்ட வருது. அவரை பாடின பாட்டு தான் அது. ஆக்சுவலாக என்னோடய மியூசிக்கில் படத்தில் வந்த பாடல். அதெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்போ நீங்கள் பாடின பாட்டு இப்போ இன்னும் மறுபடியும் ஹிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் எனக்கு ஒரு சில நேரத்தில் வந்து பெரிய பக்கபலமாக வந்து எனக்கே சில மியூசிக்லாம் வந்து இப்படி போனால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணுலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது இல்லாமல் ரொம்ப சித்தப்பாவை தாண்டி என்னை பாராட்டுவார். இசை நல்லா பண்ணுறப்பா, சூப்பராக பண்ணுறேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் அப்போ ஒரு வார்த்தையுமே சொல்லுவேன், எல்லாம் உங்ககிட்ட கற்றுருந்துதாப்பான்னு சொல்லிட்டு. என்ன சொல்லுதுன்னு தெரியல. ஸோ நாங்கள் அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டோம், எங்கள் கூட தான் இருக்கார் அப்படின்னு நினச்சி நாங்கள் வாழ போகிறோம்.